ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல் சோப். ரோஸ் பெட்டல் சோப்புக்கு ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம் என்னென்னா, பொதுவாகவே ஹேண்ட்மேட் சோப்புக்கு முக்கியமான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு லைவ் சொல்யூஷன், அப்புறம் ஆயில்ஸை நம்ம அப்புறமா மெஷர் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆயில்ஸ் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும், என்னென்ன பவுடர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன எசென்ஷியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் இந்த சோப்போட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைவ் சொல்யூஷனை ஆட் பண்ணி வச்சுட்டு, டிஎம் வாட்டர் கூட ஆட் பண்ணி வச்சுட்டு, அதை வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் அப்படியே விட போகிறோம். ஓகேவா? இப்போது எப்படி நம்ம வந்து லைவ் சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த பாத்திரத்தில் நான் வந்து இப்போ 500 கிராம்ஸுக்கு நாம் இப்போது 500 கிராம்ஸுக்கு தான் சோப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து டிஎம் வாட்டர் வந்து எவ்வளோ தேவைன்னா, டிஎம் வாட்டர் 142.5 கிராம்ஸ்க்கு எடுக்க போகிறோம். டிஎம் வாட்டர் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைவ் சொல்யூஷன் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்க போகிறேன். அது எவ்வளோ கிராம்ஸ்க்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா, 71.25க்கு எடுக்க போகிறேன். இதில் மஸ்ட்டு நம்ம க்ளவுஸ் போட்டு தான் இதை நம்ம பண்ணணும். க்ளவுஸ் போடாமல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையிலலாம் இது வந்து அரிக்கிற மாதிரியும் குத்துற மாதிரியும் ஒரு சென்சேஷனை உருவாக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ளவுஸ் போட்டுட்டு தான் இதை நான் லைவ் சொல்யூஷனே ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 71.25 கிராம்ஸு சோடியம் ஹைட்ராக்சைடு தேவை. ஒன்று 2 கிராம் கூட போனால், 1 கிராம் கூட போனாலாம் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போனால் தான் நமக்கு கேல்குலேஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போது 71.25 கிராம்ஸுக்கு நான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். எப்பவுமே ஆட் பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கணும், இல்லைனா நமக்கு ரொம்ப நெடியேறும். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வந்து நம்ம டிஎம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். ஒரே திரியாக மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம கையிலலாம் தெரிக்கும். நான் மிக்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ வந்து அது புகை மாதிரி வருது அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து நமக்கு இப்போ பார்க்கும்போது நல்லா தெரியும். ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மில்க் மாதிரி இருக்குது. இதில் வந்து எந்த பார்ட்டிகல்ஸுமே இல்லாமல் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதே சமயம் இந்த மில்க் மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சி நம்ம வந்து தண்ணி மாதிரி வரணும், பியூரான தண்ணி மாதிரி கலங்கள் இல்லாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். அது எப்படியும் 1/2 அன் ஹவருக்கு மேலே தான் ஆகும் ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்கு. அது வரையும் நம்ம வந்து இந்த லைவ் சொல்யூஷனை சூடு ஆறுறதுக்காக அப்படியே விட்டுறோம். நல்லா இதே மாதிரி கலக்கிட்டே இருக்கணும்.
இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டிகல்ஸுமே கரைஞ்சிருச்சு. இது நம்ம அப்படியே வைக்க போகிறோம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே வைக்க போகிறோம். இந்த கேப்பில் நம்ம தேவையான ஆயில்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நான் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இந்த பாத்திரமே ரொம்ப சூடாக இருக்கும். ½ kg தான் பண்ண போகிறேன்றதுனால இந்த சின்ன மக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எந்த டஸ்ட்டுமே இல்லாமல் இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். இப்போ வந்து இதில் என்னென்ன ஆயில்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆயில்ஸ் நான் என்னென்ன ஆயில்ஸ்லாம் யூஸ்வலாக எடுப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் எடுத்துக்க போகிறோம். 175 கிராம்ஸ்க்கு நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இது நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய். அதை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த கோகோனட் ஆயில் மட்டும் கிடையாது, நான் எடுக்கிற எல்லா எண்ணெயுமே உட் ப்ரெஸ்ட் ஆயில் தான் எடுத்துக்குவேன். 175 கிராம்ஸ்க்கு எடுக்க போகிறேன் கோகோனட் ஆயில். நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் எடுக்க போகிறேன். 25 கிராம்ஸ்க்கு எப்பயுமே நம்ம வந்து உட் ப்ரெஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அதோட நற்குணங்கள் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். அடுத்து ஆலிவ் ஆயில் எடுக்க போகிறேன். ஆலிவ் ஆயில் 50 கிராம்ஸ்க்கு எடுக்க போகிறேன். இப்போ கோகோனட் ஆயில் எடுத்தாச்சு, கேஸ்டர் ஆயில் எடுத்தாச்சு, ஆலிவ் ஆயில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஷியா பட்டர் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஷியா பட்டரோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பட்டர்னாலே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரை கொடுக்கும், எப்பயுமே ஒரு சாஃப்டான ஃபீலை நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும். அதில் நம்ம இந்த சோப்புக்கு நான் செய்கிற எல்லா சோப்புக்குமே நான் ஷியா பட்டர், அப்புறம் மேங்கோ பட்டர், கோகோ பட்டர், அந்த மாதிரி பட்டர்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுவேன். ஸோ நம்மளோட சோப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃப் டு யூஸாகவும் இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கும் கிடைக்கும், நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் கிடைக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். ஸோ ஷியா பட்டர் அந்த மாதிரி பட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நான் நெக்ஸ்ட்டு பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது வந்து 75 கிராமுக்கு நான் எடுக்கிறேன். பாம் ஆயில் எடுக்கிறேன் 75 கிராம்ஸ்க்கு.
75 கிராம்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 75 கிராம்ஸ்க்கு நான் எடுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை எடுக்கணும். ஏன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக ஊற்றிடும் சம்டைம்ஸு. அதனால் நான் ரொம்பவே பொறுமையாக தான் மெஷர் பண்ணுறேன். $75 கிராம்ஸ் எடுத்தாச்சு சன்ஃப்ளவர் ஆயில். நெக்ஸ்ட் அடுத்து ரைஸ் பிரான் ஆயில் 75 கிராம்ஸ்க்கு எடுக்கிறேன். ரைஸ் பிரான் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆயில்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் சோப்புக்கு ஒரு நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும். நம்ம கமர்ஷியல் சோப்ஸ் மாதிரி இது என்னென்னா ஹார்டாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட சோப் எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போதே நமக்கே தெரியும். கமர்ஷியல் சோப் மாதிரி ரொம்பவே ஹார்டாலாம் இருக்காது. $75 கிராம்ஸ் எடுத்தாச்சு. இப்போ எல்லா ஆயில்ஸுமே நம்ம மெஷர் பண்ணி வச்சாச்சு. இன்னும் ஒன்று நம்ம மெஷர் பண்ணாமல் விட்டுட்டோம். அது என்னென்னா பட்டர். இப்போ அதையும் மெஷர் பண்ணி வச்சுக்குவோம். இது இப்படி ஓரமாக இருக்கட்டும். இப்படி ஒரு பிளேட்டில் நான் 20 கிராமுக்கு ஷியா பட்டர் எடுக்க போகிறேன். $20 கிராம்ஸ்க்கு ஷியா பட்டர் எடுக்கிறேன். இதுதான் ஷியா பட்டர், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ 5 கிராம்ஸ்க்கு ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம 5 கிராம்ஸ்க்கு ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் எடுத்து அது ஆயில்ஸில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷியா பட்டரை ஆல்ரெடி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆயில்ஸோடு ஆட் பண்ண போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா ஒன்றா அப்படி மிக்ஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஆயில்ஸோடு பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரும் சரி பட்டரும் ரொம்ப கையால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆகாது. அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கையால் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போட போகிறோம். அதில் பொதுவாகவே ரோஸ் பெட்டல் சோப்பில் என்னென்ன நல்லதெல்லாம் இருக்குது, அதோட என்னென்ன நற்குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெட் செல்ஸை நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுது. ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை நல்லா ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸை யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு பிரைட்டும் நமக்கு கிடைக்கிது. டெட் செல்ஸை ரிமூவ் பண்ண அப்புறம் நமக்கு ஒரு நல்ல சன் ப்ரொடெக்ஷனுக்கும் இது யூஸ் ஆகும்.
அப்புறம் டேன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுடரை விட இந்த பட்டர்லாம் அப்படியே ஆயிலில் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்குது, மேலே அப்படியே நின்றுட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக பிளெண்டர் போட போகிறேன். பிளெண்டர் போட போகிறேன். ரோஸ் பெட்டல் சோப் இந்த பவுடர் எப்பயுமே எப்படின்னா, பவுடர் வந்து எப்பயுமே அப்படியே பிங்கிஷ் கலர்லலாம் இருக்காது. நமக்கே தெரியும் பெட்டல்ஸோட பவுடர் போட்டோம் அப்படின்னா பிங்கிஷ் கலரில் இருக்காது, அது ஒரு மாதிரி டல் கலரில் தான் இருக்கும். அதனால தான் இந்த கலரில் நமக்கு இருக்குது ஆயில்ஸு. இப்போ லையை ஆட் பண்ணும்போது நமக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணணும். பட்டர் வந்து நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷியா பட்டர் வந்து ஸ்கின்னோட நல்ல சாஃப்ட்னிங்க்கு யூஸ் ஆகுது. ஸ்கின்னை ஒரு நல்ல லைட் வெயிட்டாக வைக்கிறதுக்கும் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பட்டரோட ஆயில்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பிளெண்டர் போடுறோம். பிளெண்டர் போட்டு எடுத்து வச்சாச்சு. இதில் பட்டர்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு, பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் லை சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் அப்புறம் ஷியா பட்டர் ரெண்டும் ஆட் பண்ணி ஆயில்ஸோட இப்போது லை சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்பயுமே எப்படி ஆட் பண்ணணும், லை சொல்யூஷன்னா மிக்ஸ் பண்ணி தான் எப்பயுமே ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி தான் அதை எப்பயுமே ஆட் பண்ணணும். ஏன்னா அதில் கரையாத பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மேலே தங்கிடும். அதுக்காக ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்படியே பொறுமையாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு கரையாத பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே தங்கியிருக்கா, அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணுறது. இதை நம்ம கையாலவே நல்லா கலக்கி விடுறோம். நல்லா கலக்கும்போது கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். கலக்கும்போது கலர் வந்து இந்த ஸ்பேட்சுலா வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கலக்கிறதுக்கு, அதனால் நான் வேறு எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் பெரிய ஸ்பேட்சுலா எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் என்னென்ன எசென்ஷியல் ஆயில்ஸ் சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ரோஸ் எசென்ஷியல் ஆயில் தான் நான் சேர்க்க போகிறேன். ரோஸ் எசென்ஷியல் ஆயில், ரோஸ் பெட்டல் சோப்புன்றதுனால ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஒரு 10 ட்ராப்ஸ்க்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பியூரஸ்ட் ஃபார்ம், ரொம்ப பியூரானது இது, ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் குங்குமாதி சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன்.
குங்குமாதி சீரம் யூஸ் பண்ணுறதும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னிங் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். இதை நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் நான் இப்போது டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ண போகிறேன். அது நல்ல சன் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சன்ஸ்க்ரீன் எல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 கிராம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இப்போ பிளெண்டர் போடலை, கையாலவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிளெண்டர் போட்டால் ரொம்ப திக்காயிடுற மாதிரி இருக்குது. அது எனக்கு மோல்டில் போர் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா கையாலவே நம்ம இதை வந்து நல்லா ட்ரேஸ் வர வரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு, தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்னால் ரோஸ் வாட்டரில் வர்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 கிராம்ஸ், ஒரு 5 கிராம்ஸ்க்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லாவே ஸ்மெல்லு நமக்கு வருது. ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்ல ஸ்மெல்லு நமக்கு வருது, ரோஸ் ஸ்மெல் வருது. நெக்ஸ்ட்டு இது ரோஸ் சோப்பா அப்படின்னு பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதோட கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் இப்போது FDA அப்ரூவ் பண்ண பிங்க் மைக்கா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். பிங்க் மைக்கா பவுடர் ஆட் பண்ணியாவது இதில் பிங்க் கலர் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, வருதா இல்லையான்னு தெரியல. இது கலர் இது யாருமே நம்பவே மாட்டாங்க, ரோஸ் பெட்டல் சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா கொஞ்சம் பிங்க் கலருக்கு வந்துருச்சு. பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிங்க் கலரில் தெரியுது நமக்கு. இதை மோல்டில் நாம் இப்போ போர் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு எந்த ஒரு பவுடர் பார்ட்டிக்கிளும் இல்லாமல் தோசை மாவு மாதிரியான பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதான் போர் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பதம். இப்போது நம்ம இதை போர் பண்ணிடலாம், மோல்டில் ஊற்றிடலாம். இப்போது நான் இந்த மோல்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இந்த பெரிய மோல்டு யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, அது வந்து 1 kgக்கு தான் என்கிட்ட இருக்குது. இது வந்து 500 கிராம்ஸ்க்குன்றதுனால இதை நான் இந்த மோல்டு எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மோல்டு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். இதில் ஐபி ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கிறேன் சானிடைஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து இது யூஸ் பண்ணனால எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும். இது யூஸ் பண்ணனால அன்மோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா சானிடைஸ் பண்ணிடும். இப்போ தான் மோல்டில் போர் பண்ண போகிறோம்.
நம்ம முன்னாடி செஞ்ச ஆரஞ்சு பீல் சோப்பில் விட இப்போ நல்லா வந்திருக்கு. நமக்கு வந்து இந்த இதில் போர் பண்ணுறது கரெக்டான பதமாக வந்திருக்கு. இதை நான் வந்து நல்லா இப்படி தட்டி விட்டுக்கிறேன். அப்போ தான் அதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்காது. நல்லா தட்டிட்டா கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது மேலவே நான் ஐபி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்போது நமக்கு வந்து அன்மோல்ட் பண்ணும்போது சோப் ஒரு ஃபைன் ஷேப்பில் கிடைக்கும். ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கும், எந்த ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல். இப்போ நம்ம இந்த பேட்டரையுமே வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு மோல்டில் நான் அது போர் பண்ண போகிறேன். அதுக்கு இடையில இதை நான் அப்படி தட்டி விட்டுக்கிறேன். சோப் பேட்டரை எப்பயுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் போர் பண்ணணும். அவ்வளோதான், சோப் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 24 hours கழித்து இதை நம்ம அன்மோல்ட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாய்.